ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நேற்று தஞ்சாவூர்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸிபிஷன் நடந்ததுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகேந்திரா டிராக்டர் நிறுவனம் எல்லா வகையான டிராக்டர்ஸுமே ஒரே இடத்துலயே எக்ஸ்போ பண்ணியிருந்தாங்க. அதாவது ஸ்டார்டிங் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய டிராக்டர்ஸ்ல இருந்து டாப் வேரியன்ட் வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துலயே கிட்டத்தட்ட காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு 40 டிராக்டர்ஸ்க்கு மேலேயே அந்த இடத்துல வந்திருந்ததுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த மினி டிராக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, பாக்குறதுக்குமே கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கும். சோ அதுமே ஒரு 2 மாடல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரி பேஸ்டு இன்ஃபுளுசர் எல்லாத்தையுமே இன்வைட்டும் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 இன்ஃபுளுசர்ஸ்க்கு மேல அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தரையுமே தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு ஒரு டிராக்டர்னுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையுமே காமிச்சிருந்தாங்க. என்னதான் இவங்க எக்கச்சக்கமான மாடல்ஸை இதுல காட்சிப்படுத்தியிருந்தாலும் எனக்கு இதுல ரொம்பவே பிடிச்சிருந்தது மகேந்திராவுடைய யுவோ டெக் பிளஸ் சீரியஸ் தான். ஏன்னா மற்ற மாடல்ஸை காட்டிலும் இதுல எக்கச்சக்கமான ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்களே வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் வண்டி பார்க்க போறோம். இது 575 யுவோ டெக் பிளஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 47 HP 47 HP. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல கியர் நமக்கு லோ மீடியம் ஹை, சரிங்களா? 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ல இருக்கு கியர் மோடு. அதுல மொத்தம் ஒவ்வொரு லோவில் 4 கியரு, ஹைல 4 கியரு, மீடியம்ல 4 கியரு, மொத்தம் 12 கியர் இருக்கு. 12 ஃபார்வர்டு, 3 ரிவர்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷட்டில் கியரோட சேர்த்து வருது. ஸ்லிப்டோன் இருக்கு, டபுள் கிளச் இருக்கு, சிங்கிள் கிளச் இருக்கு, டபுள் கிளச் இருக்கு. டபுள் கிளச்ல ஸ்லிப்டோ, சிங்கிள் லெவர் இண்டிபெண்டன்ட் பிடிஓ. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அந்த சிங்கிள் லிவர் இண்டிபெண்டன்ட் பிடிஓவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொட்டவேட் ஓட்டுறதுக்கு, பேலருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம் அந்த சிங்கிள் லிவர் இண்டிபெண்டன்ட் பிடிஓ. எதுக்கு அந்த செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கிளச் தேய்மானத்தை கம்மி பண்றதுக்காக. இன்கேஸ் உங்க மற்ற வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சிலே சிங்கிள் கிளச் இருக்கும், டபுள் கிளச் இருக்கும். இதுல செப்பரேட் லிவர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 400 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ், சரிங்களா? மற்ற வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா 250, 300 அந்த மாதிரி இருக்கும். இது 400 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணா போதும். 6 வருஷம் வாரண்டி இருக்குது. இன்ஜின், கியர் பாக்ஸ், ஹைட்ராலிக் இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 6 வருஷம் வாரண்டி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா டயருக்கும் பேட்டரிக்கும் பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா பர்பஸும் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பேக்கப் டார்க்கு ரொம்ப அதிகம். பேக்கப் டார்க்கு அதிகம் அப்படின்னா உங்களுக்கு இழுவை திறன் ரொம்ப அதிகம். இதுக்கு எவ்வளவுதான் லோடு ஏற்றினாலும் சரி, எவ்வளவு மேடா இருந்தாலும் சரி, அதே மாதிரி லோ கியர்ல போட்டோம்னா அதுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் மேல. அதே மாதிரி இன்னும் பல்வரைசேஷனுக்கு பாத்தீங்கன்னா இது மீடியம் கியர்னு கொடுத்துருப்போம். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீடுக்கு ஹைன்னு இருக்கு. இது மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ்ல கியர்ஸ் இது ஆப்ரேட் பண்றாங்க. பேரலல் கூலிங் சிஸ்டம் அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைட்ஸும் வாட்டர் ஃப்ளோ வருது. ஸோ அதனால உங்களுக்கு ஹீட் ரிடக்ஷன் கம்மியா இருக்கும். நீங்க 24/7 இந்த வண்டி ஓட்டலாம். அதுதான் பேரலல் கூலிங் சிஸ்டத்தோட மெயின் ஸ்பெசிபிகேஷன் அது, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில உட்கார்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டான பிளாட்ஃபார்ம் இருக்கு. சைடு ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டா நீங்க உங்களுக்கு காலில் கியர் போடுறதுக்கும், சைட்ல பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எதுவும் முன்னாடி வச்சுக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்டோட இருக்கு. உங்களுக்கு ஒன் சைடா உங்களுக்கு கிளியரா தெரியறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, லேப்பர் லேம்ப்ன்றதை யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கிளியர் விசிபிலிட்டி இருக்கும் நைட்ல கூட, சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற வண்டியில பாத்தீங்கன்னா இது பவர் ஸ்டியரிங் தான். இது இன்னும் மற்ற எல்லா பிராண்ட்லயும் பாத்தீங்கன்னா, எல்லா டிராக்டர்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஆக்டர் பம்ப் தான் வரும். இதுல டபுள் ஆக்டிங் பம்ப் இருக்கு. இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ப்ரிசைஸ்டு உங்களுக்கு டர்னிங். லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2 டைப்ஸ் ஆஃப் லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா 1700 கிலோ வரைக்கும் கூப்பிடும் இது தூக்கும் ஹைட்ராலிக். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2000 கிலோ வரைக்கும் தூக்கும். அது எப்படி சார் தூக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு இன்சர்ட் பாயிண்ட் கொடுத்துருப்போம், ஹோல் இன்சர்ட் பாயிண்ட். அதுல போட்டீங்கன்னா 1700 கிலோ தூக்கும். அதுக்கு அடுத்து உள்ளதுல 2000 கிலோ வரைக்கும் உங்களுக்கு லிஃப்டிங் பண்ணும். இப்படி நம்ம 12 டைப்ஸ் ஆஃப் கியர் சொன்னோமோ, அதே மாதிரி பிடிஓவும் 12 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீட்ல நம்ம ரன் பண்ணலாம். ரிவர்ஸ் பிடிஓ வந்துடும் இதுல. இன்னொன்று அது இதுக்காக இந்த 12 டைப்ஸ் ஆஃப் பிடிஓ எதுக்கு யூஸ் பண்றோம்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், என்னென்ன மல்ச்சிங்கா இருக்கட்டும், அது மாதிரி ஒவ்வொரு எந்தெந்த ப்ரிசைஸ் அப்ளிகேஷன், பல்வரைசேஷனுக்கு எல்லாமே இந்த பிடிஓ ஸ்பீடை யூஸ் பண்ணி நம்ம எல்லா விவசாயங்களும் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த யுவோ டெக் பிளஸ் சீரியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. அதே மாதிரி மகேந்திரா டிராக்டர் நிறுவனத்தில் உங்களுக்கும் வேற ஏதாவது டிராக்டர்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா உங்களுடைய லொகேஷனுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய மகேந்திரா டிராக்டர் நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.